முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மத்திய 28 முதல் வசனத்திலிருந்து. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தொழிந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கல்லேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபைக்கு கொடுத்த ஒரு விஷயம், 8வது வசனம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார். ஒரு மகா சந்தோஷத்தை சாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஆமென். இந்த இன்சிடென்ட்ல ஆண்டவரை பார்த்தது ஒரு பக்கம், ஆண்டவர் தானான்ற ஒரு ஆண்டவரே வந்து நிக்கிறாரேன்ற ஒரு பயம், ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ல இருக்காங்க. ஒன்னு ஃபியர், ஜாய். ஹல்லேலூயா. இந்த எமோஷனல், இந்த ஒரு உணர்வு கர்த்தர் அந்த இடத்துல அந்த தேடி வந்த ஸ்திரீகளுக்கு கொடுத்தார். யாருக்கு தெரியுமா இந்த சந்தோஷம் கிடைக்குது? கடைசி மட்டும் இயேசுவை நம்பி இருப்போருக்கு தான் சந்தோஷம். ஆமென். நல்லா பாருங்க, இயேசு மரித்தாரு, அவரை கொண்டு போய் கல்லறைக்குள்ளேயும் வச்சுட்டாங்க. ஆனாலும் இயேசு உயிரோடு இருக்கும் போது, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் போது தேடி போய் அவன் முகத்தை பார்த்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அவங்கள பார்க்க போறேன், இவங்கள பார்க்க போறேன். அல்லேலூயா. ஆனா மரிச்ச இடத்துக்கு கல்லறைக்கு போய் பார்க்கணும்னா அந்த இடத்துல ஒரு நேசம், அதிகபட்ச நேசம் அந்த ஸ்திரீகளுக்கு இருந்தது. ஆமென். இன்னொன்று, யூதர்களுடைய முறைப்படி என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, 3வது நாள் ஒரு சில சடங்குகளை யூதர்கள் செய்வது உண்டு. மரித்த சடலத்திற்கு ஒரு சில சடங்குகளை செய்வது உண்டு. அதுதான் அந்த தைலத்தை எடுத்துக்கொண்டு போறாங்க. அந்த ஸ்திரீகள் அப்படி ஒரு தைலத்தை எடுத்துக்கொண்டு போறாங்க. ஆனா அவங்க மரிச்ச பிறகும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு நேசத்தின் நிமித்தம் போகிறாங்க. கர்த்தர் பேரில் இருந்த நேசத்தின் நிமித்தம். யாருக்கு தெரியுமா சந்தோஷம் கிடைக்கும்? நீ கடைசி மட்டும் கர்த்தரை நேசிக்கிற உனக்கு சந்தோஷம் உண்டு. அதனால சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ எனக்கு துக்கமா இருக்கலாம், ஆனா உனக்கு சந்தோஷம் உண்டு. இந்த ஸ்திரீகள் ஆண்டவரை நேசித்ததன் நிமித்தம் கல்லறை நோக்கி 3ஆம் நாளில் அவரை தேடிக்கொண்டு போகிறார்கள். நீங்களும் கடைசி மட்டும் கர்த்தரை நம்பி தேடிக்கொண்டு இருப்பீர்கள், ஆனால் நிச்சயம் சந்தோஷம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. இருக்கீங்களா? ஒவ்வொரு சத்தியத்துக்கும் நான் அடுத்த கின்ஸ் கொடுத்தா தான் கேட்பீங்க. உலகம் உங்களை அவ்வளோ தூரம் இழுத்து நடத்துது கூட. ஹல்லேலூயா. யாருக்கு இயேசு உயிர்த்தெழுந்தது சந்தோஷமா இருந்தது என்றால் அவரை நேசித்தவர்களுக்கு. ஆமென். நீங்களும் கர்த்தரை நேசிப்பீர்கள் என்றால் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்விலும் வெளிப்பட்டு உங்கள் வாழ்வில் இருக்க துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும். ஆமென். 2வதாக யாருக்கு சந்தோஷம் கிடைத்தது என்றால் அவரை நம்பி இருந்தவர்களுக்கு சந்தோஷம் கிடைத்தது. ஆமென்.
என்ன விதமான, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, என்ன விதமான இயேசு உயிரோடு இருக்கிறான்ற சந்தோஷம், இயேசு உனக்கு நன்மை செய்வார்ன்ற சந்தோஷம், இயேசுவால உனக்கு அற்புதம் நடக்கும்ன்ற சந்தோஷம் எந்த வகையான மக்களுக்கு கிடைக்கும்? அல்லேலூயா. என்ன மாதிரியான மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, முதலாவது ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு கிடைக்கும். எப்ப நேசிக்கணும்? கடைசி வரைக்கும். அவர் மரித்த பிறகும் நேசித்தார்கள். இப்படி சொல்லலாமா? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க, இல்லை ஏதோ உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் எடுத்துட்டு போறீங்க. மரித்தவங்களுக்கு கிஃப்ட் எடுத்துட்டு போறீங்களா? நான் அதிகப்படியான நேசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவர்களை தேடி அந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க. அல்லேலூயா. தெரியுமா? அதை கேட்டிருக்கீங்களா? அதிகப்படியான நேசம். இப்படிதான் அந்த ஸ்திரீகள் போறாங்க. நான் என் நேசரை, நாத்துவ நேசரை நேசிக்கிறேன். அதனாலதான் அவங்களுக்கு முதல் சந்தோஷம். அல்லேலூயா. யாருக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பி கிடைச்சிச்சு? இவர் உயிரோடு எழுந்தார்ன்ற ஒரு ஹாப்பினஸ், மகா சந்தோஷத்துக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் போன? நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், நான் தான் பார்த்தேன். அல்லேலூயா. இது ஏன் கிடைச்சு தெரியுங்களா? மகதலேனா மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் இயேசுவை நேசித்தார்கள். மரித்த பிறகும் இறந்த பிறகும் அவர் மேல் இருந்த நேசம் அவர்களுக்கு மாறாமல் இருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்குறீங்க செய்தி? உண்மையாவே உங்களுக்கு சந்தோஷம் வேணும்னா இயேசுவை நேசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. நீங்க நேசிச்சீங்கன்னா அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டு பண்ணும். ஆமென். இரண்டாவது, அவரை நம்பி இருந்தவர்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தவராக காணப்படுகிறார். ஆமென். லூக்கா 24:13-36 லூக்கா 24. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான அம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வார்த்தை மானங்கள் யாவை குறித்து அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்த்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சுக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றாள். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண அக்னிக்குள் படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். படிங்க. இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் பற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வந்து கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடைய அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார்.
அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அழைத்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே பொழுது விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்கை கண்டு, கர்த்தர் மெய்யாகவே எழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியிலே நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சந்தேகத்தோடு இருந்தவர்கள், ஆனா இவங்க யாரு? கர்த்தரை நம்பி இருந்தவங்க. நாங்க நம்பி இருந்தோம், ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அவரு எங்க நம்பிக்கை இன்னைக்கு அவரை காணும், அவர் இல்லை, கல்லறையில் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க நம்ப முடியல, அவர் நாங்க பார்க்கல, உயிரோடு இருக்காருன்னு நம்ப முடியல. உயிரோடு இருக்காருன்னு ஒருத்தவங்க சொல்லும் போது நான் பார்த்தாதான் நம்புவேன்னு சில பேர் சொல்றாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி இவர்கள் குழப்பத்திலும் சந்தேகத்திலும் இருந்தாலும் இவங்க ஒரு காலத்துல கர்த்தரை நம்பி இருந்தாங்க. ஆமென். நீங்க கர்த்தரை நம்பி இருந்தும் இப்பொழுது சந்தேகத்திலையும் குழப்பத்திலையும் இருப்பீங்கன்னா உங்களுக்கு தான் ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்க போறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்பி இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு கேள்விகளோடு, குழப்பத்தோடு, சந்தேகத்தோடு, எதிர்கால பயத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா, இந்த எம்மாவூஸ் சீஷர்களை சந்தித்து தன்னை வெளிப்படுத்தி, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது எபிரேயர் 1:14-15. பல்வேறுபட்ட பயத்தை போக்கி ஆண்டவர் சந்தோஷத்தை நமக்கு இந்த நாளில் கொடுத்து இருக்கிறார். எபிரேயர் 1:14-15 வசனங்களை வாசிக்கலாம். 14-15 எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். ஆமென். ஹல்லேலூயா. மரண பயத்துல இருந்தவங்களை ஆண்டவர் விடுதலையாக்கினார். ஆமென். மரண பயத்துல இருந்தவங்களுக்கு கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்தார். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா அந்த மரணத்தின் கூறாகிய பாவத்தை ஆண்டவர் முறித்து விட்டார். ஆமென். சோ மரணத்துக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. சோ மரண பயம் நமக்கு தேவையில்லை. இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறதுனால நம்மளும் உயிரோடு எழுந்திருப்போம், அவரோடு கூட இணைக்கப்படுவோம். ஆமென். சோ மரணம் நமக்கு முடிவு கிடையாது அப்படின்ற ஒரு மரண பயத்தை கர்த்தர் நீக்கி போட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா என்ன சந்தோஷம் அப்படின்னா, அதிகாரத்தில் இருந்து சீஷர்கள் விடுதலை ஆக்கப்பட்டாங்க. இதுவரை இப்ப என்னன்னா, இயேசுக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சு. இயேசு தான் சீஷர், இயேசு தான் ராஜா அப்படின்னு சொல்லி சீஷர்கள் நம்பி இவருடைய அதிகாரத்துக்கு கீழே நம்ம போவோம்னு சொல்லி தான் இவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆமென். இயேசுதான் ராஜா அப்படின்னா என்ன அதிகாரம்? என்ன அதிகாரம் அப்படின்னா, எல்லாவற்றின் மேல, பிசாசின் மேல, எல்லா நோய்கள் மேல அதிகாரம் உடையவராக. இவ எப்படி சொல்லணும்னா, எல்லா பவரும் இயேசுக்கு இருந்துச்சு. ஒத்துக்கிறீங்களா? ஒரு முடவனை நடக்க முடிய பவர், கண்ணை திறக்க முடிய பவர், எல்லா பவரும் இருந்துச்சு. ஸோ எந்த அதிகாரத்துக்கும் சீஷர்கள் பயப்படலை. ஏன்னா இவரே பவர்ஃபுல். இவர் முன்னாடி எத்தனை பேர் வந்தாலும் இவரால் இவருடைய வல்லமைகளையும் வரங்களையும் இவருடைய அபிஷேகத்தையும் பார்த்ததுனால சீஷர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இவர் இருக்கிற வரையும் ரோம அதிகாரத்துக்கே பயப்படலை. அவங்க அந்த ரோம அதிகாரிகள் அந்த அதிகாரத்துல
பாருங்க, இயேசுவே சிலுவையில அறையக்கூடிய அதிகாரம் உடையவர்கள் ரோமர்கள் இருந்தாங்க. அந்த அதிகாரத்துக்கு கூட சீஷர்கள் பயப்படாம இயேசுவோடு நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு மரிச்சோன்னு என்ன நடக்குது தெரியுங்கன்னா, எல்லாரும் போய் ஒரு ரூம்ல உட்காந்துட்டாங்க. அறை பூட்டி கொண்டு உட்கார்ந்தாங்க. ஏத்தனங்களா வெளியில போனா இயேசுவை எப்படி கொன்று போட்டாங்களோ அதே போல நம்மளை கொன்றுவாங்கன்ற பயம் இயேசுவோடு இருந்தப்ப இருந்த சந்தோஷம் அவர்களை விட்டு போயிடுச்சு. பயத்தின் நிமித்தம். எதுக்கு பயந்தாங்க? அதிகாரத்துக்கு பயந்தாங்க. உலகத்தின் அதிகாரத்துக்கு பயந்து அல்லேலூயா இருந்தாங்க. உலகத்தின் அதிகாரத்துக்கு பயந்து ஒடுங்கி இருந்தாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? இப்போ இவ்வளோ நாள் அவங்களுடைய சந்தோஷம் வந்து இயேசுவா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இயேசு இருக்க நமக்கு கவலை இல்லை. இயேசு இல்லைன்னு அவங்க என்ன பண்ணாங்க? அதிகாரத்துக்கு பயந்து அறைக்களை பூட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் செய்தி கேட்கிற மண்ணில் இருக்கு? செய்தி கேட்குறீங்க, ஏமாத்தம் பண்ணுறோமையா, வேற வழியே இல்லை, தப்பிக்க முடியாது அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. செய்திகளை இன்றைக்கு எனக்கு பிரயோஜனமா பேசுங்க ஆண்டவர், என் கூட பேசுங்கன்னு எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க? அவங்களுக்கு தான் செய்தி போகும். என் கூட பேசுங்கன்னு நீங்க சொன்னாதான் ஆண்டவர் உங்க கூட பேசுவார். நீங்க சரி, நீங்க முக்கியமான நாள் நம்ம சபைக்கு போய் உட்காந்துருவோம் அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க அப்படின்னா தான். ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு காரியம் நடக்குது. ரோம அதிகாரம் தான் உலகத்திலே பெரிய அதிகாரமா இருந்துச்சு அன்னைக்கு. ஆனா அந்த அதிகாரத்துக்கு இயேசு கூட இருக்கும்போது அவங்க பயப்படலை. ஆனா இயேசு மரிச்சோட இப்ப உயிர் பயம் வந்துச்சு எல்லாருக்கும். எதுக்கு? எதனால உயிர் பயம்? அதிகாரம். இப்ப சொல்றேன், ஒரு கன் ஷூட்டிங் பண்ணுவாங்க, ஒரு அதிகாரம் இங்க வந்து 401 ஏதோ போடுவாங்க, ஒரு சட்டம் போடுவாங்க. யாராவது பார்த்தாங்கன்னா லாக்டவுன் போடும்போது ஒரு சட்டம் போடுவாங்க, ஷூட் பண்றதுக்கு, ஷூட்டிங் பண்றவங்க 140 தடவை போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப யாராவது வெளியே போனா கேட்காமலே சுட்டலாம். அதுக்கு பேர் என்ன? அதிகாரம். நீ நல்லவனா கெட்டவனா அது அவனுக்கு முக்கியம் கிடையாது. ஆனா அவனுக்கு அதிகாரம் இருக்குது உன்னை சொல்றதுக்கு. இப்படிப்பட்ட நிலை. நீ நான் நல்லவங்க, நான் இந்தியன் தாங்க, நான் வந்து அப்படிலாம் தீவிரவாதிலாம் கிடையாது, எதுவும் கேட்க மாட்டான். அல்லேலூயா. உன்னை பார்த்தாலே சுட்டலாம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை ரோமர் வைத்திருந்தார்கள். இப்ப இயேசு கூட இருக்கும்போது 144 தடை சட்டம் போட்டிருந்தாலோ இயேசு நடந்தா இவங்களும் நடந்தாங்க ஜாலியா. ஏதப்பா இயேசு கிட்ட இருந்த அதிகாரத்தின் நிமித்தம். அவர் மேலே வானத்தில் கீழே பூமியில் சகல அதிகாரம் இவருக்கு இருக்கு. ஒரு குஷ்ணவே சுகமாக்குறான்னா பெரிய அதிகாரம் உடையவர் சொல்லி அவங்க சந்தோஷமா போறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? அதிகாரத்துக்குரியவர் இல்ல, அதனால ரோம அதிகாரத்துக்கு பயப்பட ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க எந்தெந்த அதிகாரத்துக்கு பயப்படுறீங்களோ அந்த அதிகாரத்துக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. இயேசு உயிரோடு வந்துட்டார். அதுக்கு தான் சொல்றேன், வாங்க தயவு செய்து. அல்லேலூயா. பிசாசின் அதிகாரத்துக்கோ இல்ல வியாதியின் அதிகாரத்துக்கோ இல்ல மேல உங்களை அடிமைத்தனம் ஆக்க வேண்டும் என்ற மரண பயத்துக்குள்ள தள்ளுற எந்த அதிகாரத்துக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை. இயேசு உயிரோடு வந்ததுனால அவர் வானத்தின் மேலும் பூமியின் கீழும் சகல அதிகாரம் எனக்கு உண்டு என்று சொன்னதுனால நீ எந்த உன்னை அழிக்க நினைக்கிற அதிகாரம், ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அந்த மேல அதிகாரத்துக்கு பயப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடாதீங்க. அதை நான் சொல்லல. உங்களுடைய ஆன்மாவை அழிக்கிற அதிகாரங்கள், உங்களை பயமுடுத்துகிற அதிகாரங்கள், அதற்கு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. கர்த்தர் அந்த அதிகாரத்துக்கும் மேலானதவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இருக்கீங்களா? நீங்க எந்த அதிகாரத்துக்குமே பயப்படுறது இல்லை போல. அல்லேலூயா. சோ வியாதிக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, உன்னை ஆண்டு கொள்றதுக்கு, உன்னை அழிக்கிறதுக்கு.
இதுக்கெல்லாம் நீ பயப்பட தேவையில்லை. ஏன்னா இயேசு உயிரோடு வந்துட்டார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நேசிக்கிறவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு. ரெண்டாவது பயந்து கொண்டு இருக்கிறவன் நான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்களோ அதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இயேசு உயிரோடு இருக்காரு, அதனால சந்தோஷமா இரு. பேதருக்கு ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை, பண பிரச்சனை, பொருளாதாரம் ஒரு பெரிய சிக்கலா இருந்திருக்கும் போது. அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்போ இயேசு இருந்தவரை சாப்பாடுக்கு பிரச்சனையே இல்லை. பெரிய பிரச்சனை தெரியுங்களா? சீஷர்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை. இவர் தான் 5 அப்பம் 5000 பேர் கொடுத்துறாரு. அப்புறம் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம வந்துருப்பாரு. நல்ல சாப்பாடு, எங்க போனாலும் சரியான சாப்பாடு இயேசு இருந்தவரை. அதனால காசு பிரச்சனை பத்தி கவலை இல்லை. இப்ப இயேசு மறிச்சிட்டாரு. எதிர்காலத்தை குறித்து பெரிய பயம். யோவான் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுரும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேலும் செபதேயின் குமாரும் அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேரும் கூடி இருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, இப்படியே எல்லாம் திண்டமா உட்கார்ந்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்காது. அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம், மீன் பிடிக்க போயிடும். பேதுரு யாரை கூப்பிட்டாரோ அவர் பார்த்து, மீன் பிடிக்க போகிறேன், நீங்களாம் வர வேணாம், நான் போய் பிடிச்சிட்டு வரேன். அல்லேலூயா. மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் தான் பிடிக்க விடாம வச்சிருந்தார். ஆமென். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்ற சீஷர்கள் அறியாதுங்க. ஏன்னா விடிய காலத்துல பாத்தீங்கன்னா எதுவும் தெளிவா தெரியாது. விடிய காலத்துல ஒரு வெள்ளை உருவம் வந்து உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருமா? ஏற்கனவே பல பயம் உள்ள ஓடிட்டு இருக்கு. சாப்பாடு வேற இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னு அது வேற கவலை. இப்போ ஒரு வெள்ளை உருவமா வரும்போது உங்களுக்கு தெரியல, சீஷர்களா இருந்தா கூட தெரியல. இயேசு அவர்கள் நோக்கி, பிள்ளைகளே அப்படின்னு கூறுறார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதனால் இப்ப என்ன, மீன் வந்துருச்சு, பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க முடியாம. சீஷர்ல ஒருத்தர், இயேசுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். ஆமென். உண்மையா சொல்றேன், நீங்க ஆண்டவர் நேசிச்சா மட்டும்தான் அவரை தெரிஞ்சுக்கவே முடியும். அல்லேலூயா. சும்மாலாம் அவரை பத்தி அறிய முடியாது. அத்தனை பேர் இருந்தும் இயேசுவை அன்பாய் நேசித்த சீஷன் மட்டும், அதுதான், அது மனுஷன் கிடையாது, அது நம்ம ஆண்டவர் தான் கரெக்டா சொன்னோம். அல்லேலூயா. சோ ஆண்டவரை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் முதலாவது. ஆமென். இது இந்த இடத்துல மெசேஜோட நான் இணைத்து சொல்றதுக்கு காரணம், எப்படியாவது ஆண்டவரை பற்றிய அறிவு தான், கர்த்தரை அறிகிற அறிவு தான் உங்களை நித்திய வீட்டுக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. சோ கர்த்தரை நீங்க அறியணும்னா அவரை நேசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து வரும். பேதுருக்கு இதுக்கு வரும். எப்பயுமே உணர்ச்சி வசப்படுவார். யார்? பேதுரு. இப்ப கர்த்தர்னு யோவான் சொன்ன உடனே, அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் வேஷத்தை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். அல்லேலூயா. படகு போய் கரையில சேர்றவரை பொறுக்க முடியல. இதுதான் படகு கரை கொஞ்ச தூரத்துல இருந்து கர்த்தர் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. இது கர்த்தர்னு சொன்னோன்னா தண்ணியில குதிச்சு நீச்சல் அடிச்சு படகு ஸ்லோவா போகும் போல நம்ம முன்னாடி போயிரும் ஆண்டவர்கிட்டன்னு குதிச்சு போறாரு. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்டாரு? இதை நேசிக்கிறியான்னு கேட்டாரு.
அல்லேலூயா. காதை வெட்டி பார்த்தாரு, கடல் தண்ணியில குதிச்சு பார்த்தாரு. ஆண்டவர்கிட்ட பல விஷயம் செய்யறாரு. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, நீ உண்மை நேசிக்கிறியா? அல்லேலூயா. ஏன்னா நேசிக்கிறதுல நிலைத்திருக்க மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் மேல இருக்க நேசத்துல நிலைத்திருக்க மாட்டேங்கிறாரு. அல்லேலூயா. சோ ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? உங்களுக்கு மீன்களை கொடுத்தார். எதுக்கு அதை உறுதிப்படுத்தினான்னா, ஏப்பா பொருளாதாரத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ற, சாப்பாட்டுக்கு ஏன் ஃபீல் பண்ற? நான் உயிரோட தான் இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கும் போது எப்படி உனக்கு சாப்பாடு கொடுத்தனோ, மரித்து திரும்ப எந்திரிச்சு நான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன். ஆமென். உன்னை போஷிப்பேன். இவங்க பிடிச்சிட்டு வந்த மீனை அவர் சமைச்சு கொடுக்கல, ஆல்ரெடி அவர் சமைச்சிருந்தாரு. உண்மையாவே நம்ம தெய்வம், எந்த தெய்வமே தன்னுடைய மக்களுக்கு எதையும் சமைச்சு கொடுத்துருக்குது. இவங்க தான் சமைச்சு எடுத்துட்டு போவாங்க. அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக சமைத்து கொடுத்தவர், நாமை போஷிக்க ஒரு தேவன் என்பதற்கு அவர் பல இடத்துல பல சான்றை கொடுத்திருக்கிறார். ஆமென். சோ பொருளாதாரத்தை குறித்து துக்கமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஆமென். அல்லேலூயா. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? அதுக்கு தான் முன் உதாரணத்தை கர்த்தர் சொல்லியிருக்காரு. நான் உயிரோட தான் இருக்கிறேன். உனக்கு நீ பிரயாசப்பட்டு பிடிக்கிற மீனை விட நான் கொடுத்து உன்னை திருப்தியாக்குவேன். ஆமென். அல்லேலூயா. நீ பிரயாசப்படணும். நீ பொருளாதாரத்துல முன்னேறினா கூட நான் தான் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன். வலது சைடுல போடுன்னு நான் சொன்னாதான் உனக்கு பொருளாதாரமே கிடைக்கும். அல்லேலூயா. சோ மூன்றாவதாக ஆண்டவர் பொருளாதாரத்தை இழந்து விட்டோம் என்ற பயத்துல இருக்கிறவனுக்கு சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறார். ஆமென். எப்படி? அவர் கொடுத்து ஆசீர்வதித்து சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, தங்கள் போதகரை இழந்து தனக்கு வழிகாட்ட யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு வழிகாட்டுகிறவராக இயேசு திரும்பமாக காட்சி அளித்து, நான் உங்களை வழி நடத்துவேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, எல்லாம் பிரசன்னம் ஆரம்பிச்சு சந்தோஷமா இருக்கீங்களான்னு, நாங்க சந்தோஷமா இருக்கோம். ஆனா உள்ள காசு பிரச்சனை, மனுஷன் பிரச்சனை, உறவு பிரச்சனை, வியாதி பிரச்சனை, இத்தனையும் வச்சுட்டு சும்மா வாயளவு சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றத ஆண்டவர் விரும்பல. அத்தனை பிரச்சனையிலும் நான் நிக்கிறேன்ப்பா, நீ சந்தோஷமா இருந்த. உனக்கு பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்ல வரல. நீ எந்த பிரச்சனையில இருந்தாலும், நீ சாப்பாட்டுக்கு பிரச்சனையோடு இருக்கிற பேதுருவை பார்த்தவும் வந்தாரு. எம்மாவூர் சீஷர்கள் 2 பேரையும் நோக்கியும் அவர் போனாரு. அல்லேலூயா. நேசித்த நம்முடைய ஸ்திரீகளை நோக்கியும் அவர் வந்தாரு. சந்தேகப்பட்ட தோமாவை பார்த்தோம், சந்தேகப்படாத, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், உன்னை நடத்துவேன்னு சொல்லி அவர் சந்தேகத்தை நீக்கி போட்டார். ஆமென். அல்லேலூயா. சோ பயம், குழப்பம், சந்தேகம் இதெல்லாம் நீங்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வரும். இல்லையா? இதெல்லாம் நீங்க வச்சிருக்க வரையும் உங்களுக்கு வரவே வராது. சந்தோஷத்துக்கு ஒரு ஊசி தான் போடணும் உங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் நீங்களே வச்சுக்கிறீங்க. உங்க பிரச்சனையை மாற்ற முடியும் நம்புறீங்களா? நம்புறேன். யார் மாற்ற போறாங்க? ஆமா, ஏசப்பா மட்டும்தான் மாற்ற போறாங்க. அல்லேலூயா. அவர் மாற்ற போறாருன்னா அப்படி ஏன் நீங்க கோபமாவும் துக்கமாவும் இருக்கும்? ஏன் போட்டு உருட்டணும்? அல்லேலூயா. மீன் பிடிக்க போலான்னு ஏன் பேசணும்? ஏன் மலையை போடுவோம், அங்க போடுவோம், இங்க போடுவோம்னு நினைக்கணும்? ஆண்டவரே, நாங்கள் உங்களை நம்பிதானே வந்தோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அல்லேலூயா. நீங்க கையை தூக்கினாலும் தூக்கலனாலும் நீங்க உங்களுக்கு போச்சா போகலையான்னு எனக்கு தெரியும். சத்தியங்கள் உங்களுக்குள்ள சென்றதா?
ஏதாவது அவசரமான வேலையா இருக்கீங்கன்னா இல்லை இல்லை, அமைதியோடு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. எதையுமே பேதுரு மாதிரி நம்ம கையில தான் இருக்குதுன்னு நினைக்காது. நம்ம கையில சொல்லுங்க, நம்ம கையில எதுவுமே கிடையாது. எல்லாம் ஆண்டவர் கரத்துல தான் இருக்குது. நம்ம கையில ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு நீ உயிரோடு இருக்குது உன் கையில இருக்குது நினைச்சிட்டு இருக்கியா? இல்லவே இல்லை. ஆண்டவர் கரத்தினால உன் சுவாசம் இயக்கப்படுகிறது. உன் சுவாசமே அவர் கரத்துல தான் இருக்குது. உன் ஜீவனே அவர் கையில தான் இருக்குது. ஆமென். அப்புறம் ஏன் கவலைப்படுற? அவர் பார்த்து பாருன்ற ஒரு மிகப்பெரிய விசுவாசம் வேண்டுமே. ஹல்லேலூயா. உன் ஜீவனே உன்னால காப்பாத்திக்க முடியாது, அவர் காப்பாத்தினா தான் காப்பாற்ற முடியும். அப்புறம் என்னத்தை பார்த்து நீங்க கவலைப்படணும்? ஜீவன் இருந்தா தான் அடுத்தது ஆடை, அடுத்ததுதான் ஆகாரம், அடுத்ததுதான் இடம், அப்புறம் தான் நிலம், அப்புறம் தான் உறவு. உயிர் தானே மேலானது. எல்லாவற்றும் மேலானது உயிர். அதை நீங்க காப்பாத்திக்க முடியுமா? உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்க முடியுமா? ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு அவர் உனக்காக இருக்கிறேன்னு சொல்றாரு. எல்லா இடத்துல நிக்கிறேன்றாரு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க கவலைப்படாம இருங்க, அப்பதான் சந்தோஷம் வரும். எனக்கு எவ்வளவு பெரிய டாக்டரோட வேலை என்ன தெரியுங்களா? தெரியுங்களா என்ன வேலை? டாக்டரோட வேலை பெரிய கட்டி கட்டியா உள்ள வச்சிருக்கீங்க. ஆமா, ஆப்ரேஷன் பண்ணி யார் சொல்லுங்க? ஆப்ரேஷன், நம்ம பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆப்ரேஷன் பண்ணி பெரிய பெரிய கட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இடையூறா இல்லையா? கட்டி வலிக்குதா வலிக்கலையா? வலிக்கும் தானே. அப்ப அந்த கட்டியை ஆப்ரேட் பண்ணி டாக்டர்கிட்ட போயிட்டீங்க. ரொம்ப கட்டி வலிங்க, வயிறுக்குள்ளதோ கஷ்டமா இருக்குது, கால்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குது. உடனே டாக்டர் ஸ்கேன் அதை பார்த்து கட்டியெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, ஒரு நாள் சர்ஜரிக்கு வாங்க. கட்டியெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணா அது துள்ளி குச்சி ஓடிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. அது போலதான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பெரிய பெரிய கட்டியா உள்ள வச்சிருக்கீங்க. பணம் கட்டி பணத்தை காணவில்லை. ஆண்டவரே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் கட்டி. ஆண்டவரே நானும் ஆண்டவரே இவங்களுக்குள்ள வசனம் என்னும் கத்தியை போட்டு அந்த கட்டியெல்லாம் எடுத்து ஆண்டவரே உங்களை விடுதலையாக்கி விடுது. இப்படியே போனா மனம் வந்து போவாங்க. அல்லேலூயா. அப்படின்னு நானும் அவரும் போராடி கொண்டு இருக்கிறோம். இதான் நடந்துட்டு இருக்குது பிரசங்க வேலையில. வேற ஒன்றும் இல்லை, வேற எதுவுமே கிடையாது. அப்பயும் தேசிய சிரிக்க மாட்டேன். அல்லேலூயா. உடம்பு சரியாதுன்ற கட்டியை எடுத்து போடுவோம். அல்லேலூயா. வியாதின்ற பலவீனம் நீக்கி போட்டோம். ஆமென் ஆமென். அல்லேலூயா. இப்போ ஏதோ தங்கச்சி மாதிரிலாம் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போதான் சாமி கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவங்க என்ன அக்கா கூப்பிடணும், நான் அவங்க தங்கச்சி கூப்பிடுறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அதெல்லாம் எனக்கு வருத்தமே கிடையாது. உங்களுக்கு எப்படி கூப்பிடணுமோ கூப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அதுதான் முக்கியம். ஆமென். இயேசு இந்த நிலைமையில தான் இருந்தார் அன்னைக்குமே. இவன்னா எம்மா ஒரு கிளம்பி போயிட்டு இருக்கிறான், 3.5 வருஷமா கூப்பிட்டு வந்தா. ஏன் ஒவ்வொருத்தரா போய் காட்சி அளிக்கணும்? யோசிச்சு பாருங்க. இவன் பாதி பேர் கேட்காம போறான், பாதி பேர் சந்தேகத்தோட இருக்கிறான். ஆனா அவருக்கு ஐயோ இதோட போனா இவன் இன்னும் வேதனை அடைஞ்சிருமா, போய் தன்னை வெளிப்படுத்துறாரு. நாங்க நம்பி இருந்தோம், அப்படி காணாம போயிட்டாரு, ஆண்டவரை காணோம் அப்படின்றாரு. எப்பா கண்ணு தெரியல, மந்த இதயமாவே இருக்கிறிய, மக்காவே இருக்கிறிய, கடைசி வரை உன்கிட்ட பேசிட்டு இருக்குது நான் தான் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. ஆமென் அல்லேலூயா. அதனால அந்த விட்டு நீ கலிலேக்கு போ, நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை பார்த்துப்பேன். நீ என்ன நம்பி வந்தீங்க, நான் உன்னை நடத்துவேன். ஆமென் அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை நம்பி வந்திருக்கு? தலைவிட்டு தலைவர்கள்லாம் தூக்க மாட்டேங்கிறார், தலைவிகள்லாம் தூக்குறாங்க, தலைவர்கள் தூக்க மாட்டேங்கிறார். என்னத்த நம்புறது, என்னத்த பண்றது?
தயவு செய்து கட்டி ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. என்ன கட்டி, சந்தேகம் கட்டி, அவிசுவாசம் கட்டி எல்லாத்தையும் தூக்கி எடுங்க, வெளியே போடுங்க. நான் உங்களை மட்டும்தான் நம்புவேன் ஆண்டவர். ஆபிரகாம், நீங்களாம் ஆபிரகாம்கள். ஆமென். கர்த்தரை நம்பி விசுவாசத்தை நடந்தீங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க மேல வரும். ஈசாக்கின் ஆசீர்வாதம் உங்க மேல வரும். ஆமென். அல்லேலூயா. இல்ல நான் என்னை மட்டும் தான் நம்புவேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா கட்டியோட நடக்க வேண்டியதான். வலிக்குது வலிக்குது வலிக்குது, முடியல, ஆப்ரேஷன் பண்ணுங்க, டாக்டர்கிட்ட மட்டும் ஆனால் வரமாட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கும் வரமாட்டேன், அப்படின்னா என்ன தெரியுமா, ஆண்டவர்கிட்டயே வரமாட்டேன், ஆண்டவரையே தேட மாட்டேன். ஆனால் கட்டி மட்டும் கரைஞ்சு போயிடும், முடியாது. அல்லேலூயா. அவரை பார்த்து கூப்பிடணும், என் பிரச்சனையை தீர்த்து போடுங்க ஆண்டவர். இவ்வளோ ஈஸியா யாருமே பிரசங்கம் பண்ண முடியாது. அல்லேலூயா. இவ்வளோ புரிய வைக்க யாராலுமே முடியாது. உங்களுக்கு ஏற்றாறு போல புரிய வைத்திருக்கும். அல்லேலூயா. பக்கத்துல உங்க பார்ட்னரை பார்த்து ஹாப்பி ரிசரக்ஷன் டே சொல்லுங்க. சொல்லுங்க, பாருங்க, அவங்கள பார்த்து ஹாப்பி ரிசரக்ஷன் டே சொல்லுங்க. ஹாப்பி ரிசரக்ஷன் டே. ஏசு இருக்கிறார், நீ மறட்டினாலும் நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, ஏசு இருக்கிறாரு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல சொன்ன என்ன காட்டி விடுதலை. அல்லேலூயா. சொன்னீங்கன்னா விடுதலை. பயமா இருக்கா? அதுக்குதான் சொல்றேன், ஏசு இருக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். விடுதலைங்க. அல்லேலூயா. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லணும், நானும் அழ மாட்டேன், நீங்களும் அழக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் சொல்லிக்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, நானும் அழ மாட்டேன், நீங்களும் அழக்கூடாது. இவ்வளவுதான் சொன்னீங்க. நீங்க ரெண்டு பேரும் செய்யறதுதான் சொல்றேன். அவங்க ரெண்டு பேரும் செய்யறதா அவங்களுக்கு சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் செய்யறதா உங்களுக்கு சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. டேய் சிஸ்டர் பார்த்து சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஏசு இருக்கிறார். ஆமா, ஏசு நமக்காக இருக்காரு. ஏசு நம்ம காரியத்தை ஜெயமா முடிச்சு கொடுப்பாரு. அல்லேலூயா. நீங்க அவங்க பார்த்து சொல்றீங்க, நானும் கோபப்பட மாட்டேன், நீங்களும் கோபப்படாதீங்க, உங்க ஆதங்கத்தெல்லாம் வெளியே விடாதீங்க, ஏசப்பா பார்த்துப்பாரு எல்லாத்தையும். அல்லேலூயா. நிறைய பறிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ரெண்டு பேரும் பறிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க சகோதரர்களால் பறிக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏசு எல்லாத்தையும் திரும்ப தருவார். சொல்லுங்க, சிலியா பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, மேல ஆதரமே அடையாது, அப்படியே சொல்லுங்க, ஏசு எல்லாம் திரும்ப தருவார். ஆமா, நீங்க என்ன திரும்ப வாங்குறீங்க உங்களுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. எதெல்லாம் உங்க கையில இருக்கு சத்துரு பறிச்சாலும் அதையெல்லாம் திரும்ப கொடுப்பாரு. ஆமென். ரெண்டத்துலயே கொடுப்பாரு. எழுதி வச்சுக்கோங்க, டபுள் தி டைம் பிளஸிங். ஆமென். இரட்டிப்பான நன்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏசு இருக்கிறதுனால இதெல்லாம் மாற போகுது. ஏசு இருக்கிறதுனால நல்ல வீட்டை கொடுப்பாரு. ஆமென். நல்ல ஒரு வீட்டை கொடுப்பாரு. மன பாரம் நீக்கும். ஆமென். வெளிச்சமா ஒரு வீட்டை கொடுப்பாரு. பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதை காணுவீங்க. பிள்ளையின் பிள்ளையும் பிள்ளையின் பிள்ளையும் காண்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஆமென். பேர பிள்ளைங்க வளர்ந்து அது நின்று அடுத்த பிள்ளைக்குள்ள வர ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. இங்க வந்து நின்னதுனால. அல்லேலூயா. தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுறேன். ஆமென். கர்த்தர் அவிதமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொஞ்ச நாச்சும் அசைங்க. இவ்வளோ பேசுறாரு ஆண்டவர். இப்படிதான் என்ன பண்ணிருக்காரு இயேசு, ஒவ்வொருத்தட்டா போய் இப்படிலாம் இருக்காதுப்பா, நான் இருக்கிறேன், நான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், நீ உயிருக்கு பயப்படாத, எல்லாத்தின் மேல எனக்கு அதிகாரம், வானத்தின் மேலும் பூமியில எனக்கு அதிகாரம் இருக்குது, நீ உயிருக்கெல்லாம் பயந்து வீட்டுக்குள்ளலாம் உட்காராத, ரோம அதிகாரத்துக்கு நீ பயப்படாத, நீ போய் என்னை பத்தி சொல்லு. அல்லேலூயா. அப்புறம் தான் எந்திச்சு போய் சொன்னாங்க. ஆமென். அதுவரை அவங்களால போய் சொல்ல முடியல. ஆமென். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக.
கர்த்தர் உங்களை சுகத்தை கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கெல்லாம் டைம் பார்க்கறது, நானும் டைம் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் நீங்க ஏன் நான் கொஞ்சம் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா, நீங்க விடுதலை ஆகும்படி தான். ஆமென். ஸோ இனிமேல் என்ன கட்டியோட இருக்கக்கூடாது, கவலைன்ற கட்டியோடு இருக்கக்கூடாது, கண்ணீர்ன்ற கட்டியோடு இருக்கக்கூடாது, வியாதின்ற கட்டியோடு இருக்கக்கூடாது, பொருளாதாரம் இல்லைன்ற கட்டியோடு இருக்கக்கூடாது, உறவுகள் பிரிவினைன்ற கட்டியோடு இருக்கக்கூடாது. இயேசு இருக்கிறதுனால இது என்னுடைய சரீரத்துல இருக்கவே முடியாது, இயேசுவை அகற்றி போடும் என்னை விட்டு என்று அவரை நோக்கி கூப்பிட்டு விடுதலை ஆகுங்கள். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். Thank you Jesus. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயிர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயிர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ நம்மை காக்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும்